நம்ம மோகனாவா இது? அதே மோகனா தான். எல்லாரும் மோகனாவாவே பார்த்துட்டு என்னை யாருக்குமே ஜானுவா அடையாளம் தெரிய மாட்டேன்து இப்போ. உங்க மூக்குத்தி, உங்க ஸ்மைலி ஃபேஸ் இதெல்லாம் தான் எங்களுக்கு வந்து உண்மையாவே நீங்க நல்ல அம்மாங்க. உங்கள மாதிரி ஒரு மாமியார் வேணும். பட்டி தொட்டின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மூளை முடுக்கு இண்டு இடுக்கில் இருக்க எல்லா லேடிஸ்க்குமே வந்து என்னை மோகனாவாக தெரியுது. இப்போ ரீசெண்டாக ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் பல்லாவரம் கிட்ட. அந்த கோவிலுக்கு போகும்போது சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம், என்னை சுற்றி சுற்றி ஒரு அம்மா வந்துட்டே இருக்காங்க. கோவிலை சுற்றுறத விட என்னை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னா, நீங்கள் மோகனா தானே. இதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். எனக்கு ஒரு ரெகக்னேஷன் வேணும். எப்போ பார்த்தாலும் இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு பயங்கர ஒரு ஃபன்னாக இருக்கீங்க. எப்படி இருக்கும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்? ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுவோம். யாரு, நீங்களா? ஆமா, நானும் இன்னொருத்தி இருக்கா, எனக்கு பெரிய மருமகளா. அவங்க? ஆமா, தெரியுதுல்ல நான் யார சொல்றேன்னு. ஃபர்ஸ்ட் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டோம், அழுதோம், புலம்பணும். அதெல்லாம் எல்லாமே நடந்துச்சு தான் எல்லாரோட லைஃப்லயும். பட் நிறைய வந்து தடங்கல்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் லைஃப்ல. ஃபேமிலி சைட்ல நிறைய விஷயங்கள் காதுபட ஏதாவது வரும். அதெல்லாம் நாங்கெல்லாம் வந்து துப்புனா தொடச்சுக்கோங்கிற கேரக்டரில் போயிட்டே இருப்பேன் நான். நம்மளை லைஃப்பில் யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி ஃபீல் பண்ணணும். ஆனால் நான் ஒரு விஷயம் மட்டும், இங்கேயும் நான் பி பாசிட்டிவ் தான். ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னா அதை விட பெருசாக எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மாடர்னாகவும் வேண்டாம், ரொம்ப பட்டிக்காட்டுத்தனமாகவும் வேண்டாங்க. ஒரு நார்மலாக ஒரு காட்டன் சேலை கட்டிக்கிட்டு அப்படி கழுத்தில் ஒரே ஒரு மணி போட்டுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு போனி டெயில் அது ஓட்டுக்கிட்டு இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது மாதிரி ஏதாவது டேரக்டருங்க ஏதாவது வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. டவுட்டாக இருக்கு எனக்கு, என் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, என்ன டவுட் உங்களுக்கு? நம்ம மோகனாவா இது? அதே மோகனா தான். எல்லாரும் மோகனாவே பார்த்துட்டு என்னை யாருக்குமே ஜானுவா அடையாளம் தெரிய மாட்டேன்து இப்போ. ஸோ அதனால நான் ஜானுவா வந்திருக்கேன் இன்னைக்கு. ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி பயங்கரமா வந்திருக்கீங்களே. என்ன கூலிங் கிளாஸ் என்ன, கையில ஹேண்ட்பேக் என்ன? அது எனக்கு ஏதாவது ஒன்று வேணும் மடியில், அதனால நான் வச்சுருக்கேன். அதுக்காக யாரும் வந்து கமெண்ட்ல எல்லாம் போடாதீங்க, பெரிய ஃபாரின் ரிட்டர்னு, தலையில் கிளாஸு, மடியில் வந்து பேகு அப்படிலாம் போடாதீங்க. எங்கள் வியூவர்ஸ் வந்து நல்ல பசங்க, யாரும் அப்படி ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஹர்ட் பண்ண மாட்டாங்களா? அது மோகனா அப்படிங்கிற கேரக்டர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஓ, அவங்கள போய் யாராவது ஹர்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் ரொம்ப நல்ல பொண்ணு, அதில் நல்ல அம்மா, ஒரு சாந்தமான ஒரு அம்மா. ஸோ அதனால் கண்டிப்பாக என்னை யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஐ ஹோப். ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் சின்ன மருமகள் அப்படின்ற ஒரு சீரியலுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு மேம் அந்த ரெஸ்பான்ஸ், அந்த ரிசப்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மக்கள் என்னை வந்து மோகனாவாக ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, அது வந்து உண்மையாகவே ரொம்ப டச் வுட், எப்படி சொல்கிறது, மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. எங்கே போனாலும் சரி, நான் இப்போ இந்த காஸ்டியூமில் தான் நார்மலாக நான் வெளியிலலாம் போகிறது வரதெல்லாம். ஆனால் அவங்க நான் இப்படி வந்தாலும் என்னை அவங்க மோகனாவாக தான் பார்க்குறாங்க. கேட்டால் ஒரே இது நானே கேட்பேன் அவங்கக்கிட்ட, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் மூக்குத்தி, மண்டமல்ல இருக்கிற கொண்டைய மரண்டி. ஆமாம், உங்கள் மூக்குத்தி, உங்கள் ஸ்மைலி ஃபேஸு இதெல்லாம் தான் எங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் இருக்கீங்க, உண்மையாகவே நீங்கள் நல்ல அம்மாங்க, உங்களை மாதிரி ஒரு மாமியார் வேணும் அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கோவிலில் ஆகட்டும், இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஊட்டி போயிருந்தேன் ஒரு ஷூட்டுக்காக. ஸோ அங்கே வந்து நான் ரெகுலராக குன்னூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு அக்காவோட காஃபி ஷாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து எப்படி சொல்லும்போதே எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி வந்து அவங்கக்கிட்ட சூப்பராக கிடைக்கும். ஸோ அப்போ அங்கே போகும்போது நார்மல் லேடிஸு கோத்தகிரியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்த்துட்டு மோகனாம்மா அப்படின்னாங்க. ஓ அப்படின்ட்டு தெரியுது அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி அவுட்ஃபிட்டில் கூட தெரியுது அப்படின்னா, நல்லா தெரியுது, நீங்கள் கண்டிப்பாக கோத்தகிரிக்கு வரணும். நாங்கள் எல்லாருமே எவ்வளோ குளிராக இருந்தாலும் அந்த 9:30 உங்களோட சீரியல் பார்க்காம நாங்கள் தூங்கவே மாட்டோம். ஸோ அப்படியெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம இதுக்காக தானே கஷ்டப்பட்டோம் இவ்வளோ நாளாக, ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணுங்கிறது. ஸோ இப்போது நான் ஜானுவாக தெரிஞ்சதை விட மோகனாவாக தெரியறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக வந்து எங்கள் டீமுக்கு வந்து நான் நன்றி சொல்லியே ஆகணும். டைரக்டர், ரைட்டர், ப்ரொடியூசர், சேனலுக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும். ஜானுன்னு கூப்பிட்றத விட மோகனா அப்படின்னு வெளியே போனால் கூப்பிட்றாங்கல்ல, அந்த ஒரு ஃபீல் எப்படி மேம் இருக்கும்? ஜானுவாக வந்து எனக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஜானு அப்படின்னு. பட் மோகனா அப்படின்னா
பட்டி தொட்டின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மூளை முடுக்கு இண்டு இடுக்கில் இருக்க எல்லா லேடிஸ்க்குமே வந்து என்னை மோகனாவாக தெரியுது. ஸோ அது வந்து எனக்கு எப்படி அதை வார்த்தையிலலாம் நம்மளால அதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அது. அப்படி நீங்கள் தானே அது அது ரொம்ப நேரமாக நம்மளை நோட்டீஸ் பண்ணிகிட்டே வேற இருப்பாங்க. கேட்கலாம். ஒரு சிலர் டைரெக்டாக வந்து கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்கவே மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் பல்லாவரம் கிட்ட. அந்த கோவிலுக்கு போகும்போது சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். என்னை சுற்றி சுற்றி ஒரு அம்மா வந்துட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1/2 hour அவங்க என்னை சுற்றுறாங்க. கோவிலை சுற்றுறத விட என்னை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. சுற்றிட்டே இருந்துட்டு திருப்பி போயிட்டாங்க கிளம்பி. அங்கேருந்து திருப்பி ரிட்டன் வந்து நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னா, நீங்கள் மோகனா தானே. அந்த இடத்துல நம்ம ஒரு சாமி பார்க்க போயிருக்கோம். நமக்கு நிறைய வேண்டுதல்கள்லாம் இருக்கும். சாமி பார்த்ததுல ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் அது எல்லாத்த விட எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஓ ஆமாம், நான் தான் மோகனா தான் அப்படின்னு. நீங்கள் இதில் இவ்வளோ சின்னவங்களா இருக்கீங்க, நேரில் பார்க்கும்போது அதுலேயும் அவ்வளோ பெருசாக தெரியுறீங்க அப்படின்பா. எது நான் சின்னதாக இருக்கேன்னா? இல்லை நீங்கள் கொஞ்சம் பூசினாப்புல இருக்கீங்க, ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் தெரியுறீங்களே அப்படின்னு. இது நல்லா கமெண்ட்ல எல்லாம் எழுதி விடுங்க. வேறு என்ன பண்ண முடியும் நம்ம. அவங்க அப்படிலாம் சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது இதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். எனக்கு ஒரு ரெகக்னேஷன் வேணும். இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் அந்த கேரக்டரை வச்சு நமக்கு ஒரு இது ஐடென்டிட்டி கிடைக்குதுல்ல, அதுதான் எனக்கு வேணும். ஸோ அது கிடைச்சிருச்சு. ஆனால் மோகனாக்கு தான் எனக்கு தெரிஞ்ச அதிகமான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு கேரக்டரும் பண்ணும்போது அப்பாடா இந்த கேரக்டர் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஃபுல் எஃபர்ட் போடுவோம். அது கிடைக்காதப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் இல்லையா? அந்த ஒரு இது எப்படி இருக்கும்? வருத்தம்னா எப்படி சொல்கிறதுன்னா ரொம்பவே இருக்கும். ஆனால் நம்மளை நோட்டீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த சீரியல் தானேன்னுவாங்க. ஆனால் அது எந்த சீரியல்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அந்த கேரக்டர் தெரியாது. ஆனால் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு மட்டும்தான் அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணி நீங்கள் தானே, நீங்கள் டிவியில் தானே வரீங்க, இவ்வளோ தான் இருந்துச்சு. பட் ஒரு கேரக்டரை சொல்லணும் அப்படின்னா மோகனா. ஸோ ஐ எம் வெரி பிளஸ்டு நினைக்கிறேன் நான். நீங்கள் ரியல் லைஃப்பில் தான் நீங்கள் பேசும்போது ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வேறு இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு பயங்கர ஒரு ஃபன்னாக இருக்கீங்க. எப்படி இருக்கும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட், அந்த ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ்? எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து எப்பவுமே ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு இதாக அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ எங்களுக்குன்னு ஒரு சில எங்கள் ஒர்க்கில் நாங்கள் எந்த குறையும் வைக்க மாட்டோம். அதனால் எங்களை கொஞ்சம் அப்படியே விட்டுருவாங்க. ஈவன் எங்கள் ப்ரொடியூசர் மேமே வந்து ரீல்ஸ்லாம் பண்ணுங்க, சூப்பராக இருக்குது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அதெல்லாம். ஸோ அதனால எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுவோம். யாரு, நீங்களா? ஆமாம், நானும் இன்னொருத்தி இருக்கா எனக்கு பெரிய மருமகளா. அவங்க? ஆமாம், தெரியுதுல்ல நான் யாரை சொல்கிறேன்னு. பூரணின்னு ஒரு கேரக்டர். ஐயோ நாங்கள் பண்ணுற அடாவடிக்கு அளவே இல்லாத மாதிரி. என்னென்னலாம் பண்ணுவீங்க? என்னென்னலாம் பண்ணுவோன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. புரியலையே, சொல்ல முடியாத அளவுக்கு என்னங்க பண்ணுறீங்க? சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது நீங்களும் நானும் இப்போ நீங்கள் தான் பூரணின்னு வச்சுக்கோங்க, நான் தான் மோகனா. இப்போ 2 பேரும் ஒரு ஷார்ட்டில் நிற்கிறோம். நீங்கள் என்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? சும்மா ஏதாவது ஒன்று கீழ்றது, இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து என் முதுகில் சொருகி வச்சுருப்பா. கேட்டால் அது ஒரு ஸ்டாண்ட் அப்படின்வா. நம்ம ஷூட்டு நம்ம ஷார்ட்டில் நிற்போம், முதுகில் ஏதோ இருக்குங்கிறது தெரியும். டக்குன்னு திரும்பி எடுங்கன்னு சொல்ல முடியாது, எதுவுமே பேக் சைடில் தான் இருக்குது அப்படின்னு. முடிச்சுட்டு திரும்பும் போது டேரக்டர் என்னது இது அப்படின்னு. சார் சும்மா இருந்ததே நாங்கள் ஸ்டாண்டாக வச்சிடுவோம். அந்த மாதிரி. பதிலுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பதிலுக்கு நான் என்ன பண்ணுவேன், ரூம்குள்ள வந்ததே செம்மத்தியாக 2 எங்களுக்கு வந்து ஆக்சுவலி என்னோட கேரக்டருக்கு வந்து டைரக்டர்ஸோட ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா ரொம்ப சட்டிலாக இருக்கணும், மேக்கப் இருக்கணும். மேக்கப்பே போடலைன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். பட் இந்த மூஞ்சி கொஞ்சமாவது பார்க்கணும்ல மக்கள், அதனால் அவருக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக ஏதாவது ஒரு ப்ரைமரு அதை மட்டும் போட்டுட்டு போவேன். அது எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. அதையும் தாண்டி அவர் நோட்டீஸ் பண்ணலைன்னா கூட இல்லை சார் மோகனா பாருங்களேன் எங்கேயும் இங்கெல்லாம் ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக இல்லை அப்படின்பா. நான் ஆக்சுவலி ப்ளஷ்ஷே போட்டிருக்க மாட்டேன். என்னது இது அப்படின்னு கேட்பார் ஒன்று. சார் சத்தியமாக லிப்ஸ்டிக் போடல சார், நிஜமாக வேணும் லிப் பாம் தான் சார் போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்துக்குவோம். மாமியார் மருமகள் சண்டை ஆஃப் ஸ்க்ரீனில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இது சண்டை கிடையாது, இது ஒரு ஃபன் ஃபேக்ட். ஆக்சுவலி சொல்ல போகணுன்னா நிறைய, ஆனால் 2 பேரும் சண்டையும் போட்டுப்போம். சண்டை போடாமலாம் எந்த மாமியார் மருமகளும் இருக்க மாட்டாங்க. அதை தாண்டி சில விஷயங்கள்லாம் எங்களுக்குள்ள சண்டை பர்சனலாக எதாவது வந்தால் கூட, ஆனால் 2 பேரும் அடுத்த நிமிஷமே அதை வந்து பேசி சரி பண்ணிவிடுவோம். நான் உம்முன்னு இருந்தேன்னா என்ன உம்முன்னு இருக்க
அப்படின்னு அவள் வந்து நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்புறம் வந்து என்ன சொன்னால் கேட்க மாட்டேன், பேச மாட்டேன், நான் ஒரு இடி இடிப்பா அப்படி அப்படி இந்த மாதிரி ஒரு நாங்கள் எவ்வளோ தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் நாங்கள் 2 பேரும் திருப்பி அதை வந்து சரி பண்ணிக்குவோம். யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சீரியல்ல? உங்களோட கேரக்டர் விட்டுருங்க. என் கேரக்டரை விட்டுட்டா வேற யாரு இது? என் கேரக்டரை விட்டுட்டு அப்படின்னா எனக்கு சிவகவிதா ஈஸ்வரி கேரக்டர் ம். மிரட்டுவாங்க. அவெல்லாம் கண்ணு தான் பேசும் அவளுக்கு. எனக்கு கண்ணே பேசாது. ஆக்சுவலி என் கண்ணு எங்கே இருக்குன்னே தெரியாது. எனக்கும் கண்ணு நல்லா தெரியும். அப்படின்னா சிரிச்சா மற்றவங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியும். கண்ணை திறந்து பாருங்க மோகனா அப்படிங்கிற சார் திறந்துதான் சார் இருக்கே அப்படிங்கிற கண்டிஷனில் இருப்பேன் நான். ஏன்னா ஒரு க்ளோஸ் ஏதாவது ஆச்சரியமா அதுன்னா அதிர்ச்சி ஆகுங்க அப்படிமா நான் அப்படிம்பேன் கண்ணு கண்ணை திறங்க அப்படிம்பேன். சார் கண்ணு திறந்து தான் சார் இருக்கு. அந்த ரேஞ்சில் என்னோட கண்ணு இருக்கும். பட் சிவகவிதா ஈஸ்வரி கேரக்டர் வந்து ஆசம். அவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா மிரட்டும். அது அது எல்லாருக்கும் அந்த இது கிடைக்குமான்னு தெரியாது. நானும் வில்லி கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன். பட் அப்போ என் கண்ணெல்லாம் பெருசாக தான் இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, அந்த முறைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பெருசாக தான் இருக்கும் கண் ஆப்வியஸ்லி. இதில் ஹீன்னு சிரிச்சிட்டே இருக்கும்போது அப்போ இப்போ எனக்கு சிரித்தா கண்ணு சின்னதாகிடும். ஸோ மேபி அதனால் இருக்கலாம். அதனால் எனக்கு எங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா சிவகவிதாவோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். தென் ஓஏகே சார் என்னோட பேர் பண்ணுறாரு, அவரோடது பிடிக்கும். அப்புறம் நவீன் ஹீரோ நல்லாயிருக்கும். மற்றவங்களாம் கோச்சுக்கு போகிறாங்க எல்லாரும் பேரும். அப்படி அப்படி நான் சொல்ல முடியாது. சரி, ஒரு சில விஷயங்கள் எல்லாருமே நல்ல ஆக்ட்ரஸ் தான், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இல்லைன்னா வாய்ப்புகள் கிடைக்காது இல்லையா. பட் எனக்கு யார் யாருதெல்லாம் நான் வந்து நோட்டீஸ் பண்ணுவேன் எப்படி இருக்கும்னு. அது வந்து எனக்கு இவங்க எல்லாரோட இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு லிவிங் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவேன். ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன் 16 வயசுலேயே வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா, 16 வயசில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா. ஆனால் இன்றைக்கி அந்த பேரியர்ஸ் எல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்ட்ரஸாக இன்றைக்கி நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கீங்க. எப்படி இருக்கு மேம் இன்றைக்கி லைஃபு? அங்கேருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஜேர்னி அப்படிங்கும்போது அந்த லைஃப் பற்றி சொல்லுங்களேன். எனக்கு திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆப்வியஸ்லி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டோம், அழுதோம், புலம்பணும். அதெல்லாம் எல்லாமே நடந்துச்சு தான். எல்லாரோட லைஃப்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு விஷயம் நமக்கு, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சப்கான்ஷியஸில் நமக்கு இதுதான் வேணும்னு ஒரு விஷயத்த நம்ம ஒரு கோலாக வச்சுருப்பேன் இல்லையா. அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும்போது அதை நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் நிறைய வந்து தடங்கல்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் லைஃப்பில், ஃபேமிலி சைடில், வெளியில் பார்க்குறவங்க பேசுகிறவங்க இதெல்லாம். ஏன்னா என் ஃபேமிலிக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் இருந்தாலும் நான் இதுக்குள்ளார இருக்கேன்னா நிறைய விஷயங்கள் காதுபட ஏதாவது வரும். அதெல்லாம் நாங்கள்லாம் வந்து இப்படி துப்புனா தொடச்சுக்குவோங்க கேரக்டரில் போயிட்டே இருப்பேன் நான். ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளை பேசுகிறவங்க அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம அங்கே கேட்டுட்டு அங்கே நிற்கக்கூடாது. கேட்டும் கேட்காத மாதிரி போயிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான். நான் ஒரு ரீல் கூட அதில் பண்ணியிருந்தேன். என் முதுகுக்கு பின்னாடி பேசுகிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு அந்த பயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அது எனக்கு உண்மையாகவே நான் என்னோடய டே டு டே லைஃப்லேயும் நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணுவேன். நீங்கள் என்னை ஏதாவது திட்டுறீங்கன்னா டைரெக்டாக வந்து என்னை திட்டுங்க. நீங்கள் பின்னாடி போய் பேசிவிட்டு அதை வேறு யாராவது ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா அதை நான் மைண்ட் பண்ணவும் மாட்டேன், அதை நான் கேட்கவும் மாட்டேன். ஏன் என்னை பற்றி இப்படி பேசுனீங்களா அப்படி நீங்கள் எனக்கு சொல்கிறதுக்கு நேரடியாக சொல்ல தைரியம் இல்லைல்ல. ஸோ அதனால் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் பார்த்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நான் இன்றைக்கி மோகனாவாக இந்த இடத்துல நிற்கிறது, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களாக நான் லைஃப்பில் அச்சீவ் பண்ணி, என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான். எந்த ஒரு எதுவுமே இல்லாமல், யாரோட கைடன்ஸும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஆனால் இந்த ஒரு பாசிட்டிவிட்டி தான் மேம் எங்களுக்கெல்லாம் வரவே மாட்டேங்குது. பிகாஸ் ஐ எம் பி பாசிட்டிவ் யூனோ. ஆமாம், அது என் பிளட் குரூப் பி பாசிட்டிவ். அதனால் நான் எப்பவுமே பி பாசிட்டிவ். இது நான் எப்பவும் சொல்கிறது எல்லாருக்கிட்டேயும். நான் அடியெல்லாம் உழுகும். பட் அதையும் நம்ம பி பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். அதுதான். தேங்க்யூ மேம். தெரியாமல் கேட்டுட்டேன் இந்த பாசிட்டிவிட்டியை பற்றி. ஆனால் மனசுக்கு கஷ்டமாக இருக்காதா? என்னடா நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கூட பழகினவங்களே இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படிங்கும்போது நேராகவே மூஞ்சிக்கு நேராகவே சொல்லியிருக்கலாமே எதுவாக இருந்தாலும், ஏன்டா போய் பின்னாடியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்காது? கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நெருக்கமாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா, நம்ம வீட்டில் ஒருத்தராக பழகிறவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் அவங்களோட குணம்.
அந்த இது ஒரு முனிவர் சொல்லியிருப்பார்ல, கடிக்கிறது அதோட குணம், அதை மன்னிக்கிறது என்னோட குணம்னு. ச என்ன நினச்சேன் எனக்கே என்ன நினச்சேன் ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த அளவுக்கு ஆமாம், எனக்கு உண்மையாகவே என் கையில் அப்படிலாம் நெட்டெல்லாம் வந்ததே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. அப்போ எவ்வளோ கண்ணு என் மேலே இருக்குது. ஸோ ஐ எம் வெரி, என்ன சொல்கிறது, நான் எனக்கு அதை பற்றிலாம் டோன்ட் கேர்னு போயிட்டே இருப்பேன். பேசுங்க போங்க, காய்ச்ச மரம் தான் கல்லடி படும்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா இந்த வார்த்தை சொல்லுவாங்க அடிக்கடி. எப்பவுமே அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னா எங்கள் அம்மா இந்த வார்த்தை சொல்லுவாங்க, காய்ச்ச மரம் தான் கல்லடி படும். ஒரு மரத்தில் நிறைய இதுன்னா இவ்வளோ இருக்கே அப்படின்னு உடனே ஒரு கல் எடுத்து அடிக்கணும்னு தான் தோணும். ஸோ அதுதான். ஆனால் வாழ்க்கையில் நம்ம யாருமே இந்த ரிஜெக்ஷனை பார்க்காம இப்படி ஒரு இடத்துக்கு பொசிஷனுக்கு வரவே முடியாது. நிறைய ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப இப்போ நினச்சா கூட அது உங்களுக்கு ரொம்ப அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுறது, என்னடா அது இப்படி ஒரு ரிஜெக்ஷன் நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னு எப்பவுமே அது ஒன்று தோணிகிட்டே இருக்கும் இல்லையா? நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது லைஃப்லேயும் சரி, நம்ம இதுலேயும். நம்மளை லைஃப்பில் யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி ஃபீல் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓ ஐயோ, நம்ம இவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டோமே, நம்மளை இவங்களை விட்டுட்டோமே, இன்றைக்கி அவங்க கூட நம்மளால் பேச முடியுமா, பேசுனா நம்மக்கிட்ட பேசுவாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நான் அப்படிலாம் இல்லை. யார் எப்போ கூப்பிட்டு பேசினாலும் நான் பேசுவேன், ஹாய் பாய். ஏன்னா அவங்களோட இது அது அவங்களுக்கு, நம்ம அவங்கள மன்னிக்கிறது தான் நம்மளோட குணம். ஸோ அதனால் நான் அதை விட்டுருவேன். அதே சமயம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாமே மிஸ் ஆகிருக்கு. அது ரிஜெக்ஷன் கிடையாது எனக்கு. கடைசி வரைக்கும் நான் தான் அதில் பண்ணுறதா இருக்கும். லாஸ்ட் மினிட்ல தள்ளி போயிடும். ஒன்றுமே பண்ண முடியாது அதெல்லாம். அது இட்ஸ் அ ஃபேக்ட்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் நான் ஒரு விஷயம் மட்டும், இங்கேயும் நான் பி பாசிட்டிவ் தான். என்ன கேட்டால், ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னா அதை விட பெருசாக எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. நமக்கு வரணுங்கிறத யாராலும் தடுக்கவே முடியாது. ஸோ அது வந்து தான் ஆகும். அதனால் அந்த ரிஜெக்ஷன்ஸ் பற்றி நான் பெருசாக இது பண்ணுறதில்ல. அப்படிலாம் பார்த்தா நம்ம ஆடிஷன் அட்டன் பண்ணதுக்கெலாம் எத்தனை படம் நடிக்கிறது. ஆனால் ஆங்கராக இருந்தப்போ, அதுக்கப்புறம் பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருந்தீங்க. அப்போவெல்லாம் கொஞ்சம் என்ன பட்டிமன்ற பேச்சாளர் தானே, அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்மளை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கா? அங்கே இல்லைனாலும் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர்னு என்னெல்லாம் யாரும் டிஸ்ரெஸ்பெக்டடாக நடத்துனது கிடையாது. மேபி அதுலேருந்து எனக்கு ரொம்ப நல்ல பேர்கள் தான் கிடச்சிது. அதில் எனக்கு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், இந்த பாடி ஷேமிங் இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே ஒன்று. எந்த கடையில் அரிசி வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அடுத்த மாதம் நீங்கள் வாங்கி தரீங்களான்னு நான் கேட்பேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இன்னொன்று, அது ஒரு சில சமயம் நம்ம என்னதான் அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி சில வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு போயிட்டு இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு உறுத்தும்ல. ஏன்னா நம்ம இவ்வளோ பெருசாக இருந்ததில்ல, நம்ம இவ்வளோ குண்டா ஆகலை, ரொம்ப நார்மலாக தான் இருந்தோம். 2 குழந்தை பிறந்தும் நம்ம வந்து ஒல்லியாக தான் இருந்தோம். அப்புறம் எப்படி இப்படி ஆச்சு? சம்டைம்ஸ் நமக்கு கொடுக்குற மெடிசன்ஸு, நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ்னால நம்ம இப்படி இருக்கோம். நான்லாம் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா சிரிப்பீங்க நீங்கள்லாம். நான் எங்கேயாவது ஹோட்டலெல்லாம் போனால் உனக்கு என்ன வேணும்னு, எனக்கெல்லாம் ஆர்டரே பண்ணாதீங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணல இந்தா அப்படி தூக்கி போடுங்க, அது எனக்கு போதும், இவ்வளோதான் என்னோட சாப்பாடு. ஆனால் நம்ம உடல் வாகு அந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி பாடி ஷேமிங் தான். பாடி ஷேமிங் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு விஷயம் நான் சொல்லணும், இந்த இடத்துல கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். பாடி ஷேமிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை நாம் கண்ணாடியில் பார்த்துக்கணும். ஆப்போசிட் சைட்லேருந்து உங்களுக்கு அந்த பாடி ஷேமிங் வந்தால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சொல்கிற யாரும் இங்கே பெரிய உலக அழகியோ அப்படியே பெரிய ஆண் அழகனோ அப்படின்லாம் இல்லை. அவங்க பார்க்கவே சகிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரையுமே வந்து பாடி ஷேமிங்கோ இல்லை அவங்க கலராக இல்லை இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க நான் என்றைக்குமே உருவக்கேலி பண்ணவே மாட்டேன். அது இப்போது இல்லை, நான் குண்டாக இருக்கேன் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னெலாம் இல்லை, எந்த டைம்லேயும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு வகையில் அழகு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி தான். இதுதான் மேம் பி பாசிட்டிவ். பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் சொல்லியிருந்தீங்க எனக்கும் இந்த மீடியாவுக்கும் சம்மந்தமே இல்லை, இது ஒரு புதுசு எனக்கே அப்படின்னு சொல்லி. வீட்டில் சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? நான் மீடியா நடிக்க போகிறேன், அதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது அதை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்தது? இல்லை, கன்வின்ஸ் பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக இருக்குமான்னா சொல்கிறதுக்கே ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு. நான் வந்து சும்மா ஒரு லோக்கல் சேனலில் ரிசப்ஷனிஸ்ட்டாக தான் போய் ஜாயின் பண்ணேன். ஆனால் அங்கே வந்து அன்றைக்கி ஆங்கர் வரல. அதுலேருந்து என்னோடய மீடியா இதாச்சு. ஆனால் அதை கூட நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்றது கூட யார்கிட்டையும் பர்மிஷன் கூட வாங்கலை.
நான் டிவியில் வரதை பார்த்து லைவில் பார்த்துட்டு தான் எங்கள் அம்மா உட்காந்துருந்தாங்க சாயந்தரம் வாசலில், வரட்டும் இன்னைக்கு அப்படின்னு. ஏன்னா அப்போல்லாம் இந்த மேக்கப் இல்லை, எதுவுமே இல்லை. நான் சொல்கிறது 2003 சொல்கிறேன். ஸோ அப்போ எதுவுமே இல்லை, சும்மா வேலைக்கு போன ஒரு பொண்ணு ஆங்கராக தூக்கி நிறுத்தி வச்சுனாங்க. 2 மணி நேரம் 1 hour லைவு 2 hours போச்சு. ஸோ அது ரொம்ப மக்களுக்கு அந்த டைமில் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியே அது கண்டினியூ ஆச்சு. என் அம்மா கிட்ட சொன்னேன், அப்புறம் இல்லைம்மா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா போய் தொலை அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். ஓகே. ஆனால் எங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா, எங்கள் அம்மா சரியான பிரிட்டிஷ். ஐயோ, விளக்கமாறுலாம் அடி வாங்கியிருக்கேன். எங்க அம்மா அடிச்சாங்கன்னா அழுகாத அப்படின்வாங்க. அம்மா அடிச்சுட்டு அழுகாதன்னு சொன்னா எப்படிமா அழுகாம இருக்கிறது? இப்படிதான் போகும் எங்க வீட்டுல. கொஞ்ச நெஞ்ச அடி இல்ல, செம்ம அடி அடிப்பாங்க. அவ்வளவு அடி வாங்கி இன்னைக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்கீங்க. இல்ல ஸ்ட்ராங், பி பாசிட்டிவ்ல ஸ்ட்ராங். திரும்ப பி பாசிட்டிவ் சொல்லிராதீங்க. இது ஸ்ட்ராங்னு சொல்லாது. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணணும், அதான் முக்கியம். அது வரைக்கும் நம்ம அம்மாவை எப்படியாவது ஏமாத்தி டிமிக்கி கொடுத்து வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, லைக் அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா நின்னாரு ஃபர்ஸ்ட்? ரொம்ப சிம்பிள் சொல்லணும்னா, யாரும் என்னை எந்த விஷயத்துலையும் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ்லாம் பண்ணல. இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இது இல்லை. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் எனக்கு என்ன வேணும் வேணாங்கிறத நான் ரொம்ப தெளிவாகவே டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ ஒரு விஷயம் இவ டிசைட் பண்ணுறா, அதை ஒரு தடவை சொல்லுவாங்க, எதுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னா நம்ம அமைதியாகவே இருப்போம். பதில் பேசினா தானே அதுக்கு ஏதாவது திருப்பி வரும். நம்ம அமைதியாக இருப்போம், திருப்பி அதே வேலையை தான் செய்வோம். இது விட்டுறலாம் அப்படின்ட்டு விட்டாங்க. சொன்னா கேட்க மாட்டா. அவளுக்கு என்ன வேணுமோ அந்த கோல்ல அவ கரெக்டா இருக்கா. இதுக்கப்புறம் எது கேட்டாலும் இது. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் வரலையா இதனால? இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வரல. என் பசங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ அதனால உண்மையாவே நான் தேங்க் பண்ணணும்னா என் பசங்களுக்கு தான் நான் பண்ணணும். என்ன எத்தனை ஷோஸ் போனாலும், எவ்வளோ நேரம் லேட்டாக வந்தாலும், ஒரு நாள் நம்ம வீட்டில் இல்லை, 2 நாள் வீட்டில் இல்லைனாலும் என் பசங்க எனக்காக ரொம்ப இது பண்ணாங்க. ஸோ என் பசங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லி ஆகணும். ஒரு அம்மாவா என்னை வந்து அவங்க நிறைய எதிர்பார்க்குற நேரங்களில் நான் கூட இல்லைனாலும் அவங்க அதெல்லாம் தாங்கிக்கிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு மெயின் அதுதான். ஆனா உங்ககிட்ட பிடிச்சதே நீங்க வந்து அழகா இந்த கொங்கு தமிழ்ல பேசுறது. ஆமா, அது ஏதாவது எங்ககிட்ட 2-3 டைலாக் நீங்க என்ன பேசணும்னு சொல்லுங்க, நான் பேசுறேன். சீரியல்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி வில்லேஜ் கெட்டப்ல நாட்டாமை படத்துல வர குஷ்பு மாதிரியே இருக்கீங்க. ஆனா இங்க அப்படியே பார்க்கும்போது இப்படி மாடர்னா இருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு? எனக்கு நானா இருக்கிறது பிடிக்கும். எனக்கு மெயினாக வந்து ஆனால் ஒரு சீரியல்லையாவது எனக்கு இந்த கழுத்து நிறைய நகை இதெல்லாம் இல்லாமல் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். படமாகட்டும் சீரியலாக இருக்கட்டும். மறந்துட்டீங்க நீங்க இப்போ இது பேசணும், என்ன கொங்கு தமிழ்ல பேசணும். ஆமா மறந்துட்டேன். ஓ அது கொஸ்டின், அதுக்கு நான் பேசுறவா? ஐயோ, நீங்க தான் சொன்னீங்க, ஏதாவது கேளுங்க நான் பேசுறேன். சரி சரி. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மாடர்னாவும் வேண்டாம், ரொம்ப பட்டிக்காட்டுத்தனமாவும் வேண்டாங்க. ஒரு நார்மலா ஒரு காட்டன் சேலை கட்டிக்கிட்டு அப்படி கழுத்துல ஒரே ஒரு மணி போட்டுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு போனி டெயில் அது ஓட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது மாதிரி ஏதாவது டைரக்டருங்க ஏதாவது வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. வேற ஊர் ஸ்லாங் எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? மதுரை, வட சென்னை, திருநெல்வேலி? சென்னை பாஷை வேணா பேசுவேன், திருநெல்வேலிலாம் வெட்டுவாங்க கழுத்துல. நம்ம வந்தாரே வாழ வைக்கும் சென்னை. அதனால இப்போ நான் வந்துட்டு இருக்கும்போது ஆனாலும் எனக்கு கோயம்புத்தூர் தான் வரும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும். இதெல்லாம் எடிட்ல போட்டிருக்கு, எடிட்ல கட் பண்ணிடுறோம், கட் பண்ணிடுங்க. இப்போ சென்னை பாஷையில என்ன பேசுறது? என்ன தம்பி நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற, ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறிய, சும்மா உனக்கு தான் கேள்வி தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அப்போ வர அப்பவும் வருது பாரு கொங்கு தமிழ், ஏன்னா ஊறிடுச்சு அதனால. அது மாதிரி நான் எனக்கு நீங்க கொஞ்சம் இது பேசுனீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சிருவேன். எனக்கு பேச வராதுங்க வட சென்னை ஸ்லாங்ல, அதனாலதான் அப்படி உனக்கு வராதுங்கிறதுக்காக தான் என்கிட்டயா? ரைட். எனக்கு இப்ப எப்படி பேசினாலும் ஐயோ என் கொங்கு தமிழ் என்ன வந்து பேசுன்னு அதான் ரத்தத்திலே கலந்தது, அந்த பி பாசிட்டிவ்ல கலந்துருக்கு. ஆமா, பி பாசிட்டிவ்ல ரொம்ப கலந்துருச்சு. ஆனா நார்மலா பேசும்போது அது வராது. ஏன்னா இங்க நிறைய என்ன கிண்டல் பண்ணிருக்காங்க. ஐயா கொஞ்சம் நெஞ்சலாம் இல்ல, நான் நார்மலா பேசும்போது உங்களுக்கு என்கிட்ட கொங்கு தமிழ்லாம் வரவே வராது. ஆனா நீங்க கேட்டீங்கன்னா தான் அது அப்படியே வரும். ஆனா வந்துருச்சுன்னா திருப்பி போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுதான், ஊருக்கெல்லாம் போனோன்னா கண்டிப்பா கொங்கு தமிழ் தான் பேசுவேன். அது ஏன்னா பக்கத்துல பேசுறவங்க எல்லாருமே அப்படியே தானே பேசுறாங்க. ஸோ அது நமக்கு அது அப்படியே வந்துடும்.
இங்க வந்து என்ன கண்ணு நாஸ்தா துணியா என்ன நினைச்சுன்னு இருக்கிறோம் மனசுல வந்துருச்சு. அந்த மாதிரி அப்படிதான் Right. வரும். Okay. சும்மா பேசினே இருக்காத அப்படியே லெஃப்ட் கையில விட்டான்னு வச்சுக்க அப்படின்னு வரும். கிளம்பிடுறாங்க, நான் முடிச்சிட்டேன். ஓ மெஸ்ல ஐடியா கண்ணு. ஆமா. மெஸ்ல சும்மா சும்மா விளையாட்டுக்கு. ஸோ இப்போ சின்ன மருமகள் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது என்ன மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கலாம்? அடுத்து வந்து ஒரு ஜிவி பிரகாஷ் மூவி பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஹாட் ஸ்டாரில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அது அவங்க அஃபிஷியலாக இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். அதில் ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு 6-7 படங்கள் எனக்கு ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு இதாக அப்படியே ரிலீஸ் ஆகட்டும். இப்போ தான் ஒரு படம் என்னது ரிலீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே ஒரு 2 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போது ரீசெண்டாக மகாராஜா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஓகே அப்படியே அது பாட்டுக்கு அது போயிட்டுருக்கு. மூவி ஒரு சைட் போகுது, சீரியல் ஒரு சைட் போகுது. சீரியல் வந்து அது ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. சீரியல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது பாட்டுக்கு அது ஒர்க்கில் போயிட்டே இருக்குது. மூவிஸ் அப்பப்போ இந்த பிரேக் டைம்லலாம் மூவிஸோட இது போகுது. ஸோ ஐ எம் ஹாப்பி. எஸ், அடுத்தது எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.